உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வள்ளல் வள்ளலார் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த புண்ணிய நாள் நமது வெடால் கிராமத்திற்கு மிகப்பெரிய பாக்கியம். 11/7/2025 அன்று நமது ஊரில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளுக்கு சங்கு தீர்த்த அபிஷேகத்துடன் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அது சமயம் நமது ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பக்தர்கள் தங்கள் குடும்பம் குழந்தைகளுடன் வந்து தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற்றனர். இந்த திருக்கல்யாண வைபவ தரிசனம் தேவலோக கல்யாணம் போல நடந்ததாக மக்கள் நம்பிக்கையுடன் ஆசி பெற்றனர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளின் அருளால் நமது வெடால் ஊரில் உள்ள வீடுகள் அனைத்திற்கும் செல்வம் பெருகுவதும், கல்யாண சம்பந்தங்கள் நல்லபடியாக அமைவதும், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக செழிப்பாக அமைவதற்கும் நிம்மதியாக உள்ளது. ஆதிகேசவ பெருமாளின் பாதத்தில் நமது அன்பும் நம்பிக்கையும் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நமோ நாராயணாய நம. அதான் சொல்றேன், வேலைக்காரன் உண்மையா சொல்றேன்.
அச்சுதாய நமः ஓம் அனந்தாய நமः ஓம் பத்மநாதாய நமः ஓம் திருவிக்ரமாய நமः ஓம் ஸ்ருங்கபாலாய நமः ஓம் மகாவிஷ்ணுவே நமः ஓம் ஆதிகேச பெருமாள் சுவாமி நமः நானாவித பரிமள மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி தனலட்சுமி அஷ்டலட்சுமி நமः மகாலட்சுமி நமः ஸ்ரீதேவி பூதேவி மூர்த்தி நமः அஷ்டோத்திர புஷ்பார்த்த பூஜாம் சமர்ப்பயாமி கற்பூர சமர்ப்பிதம் தாம்பூலானி நாலகண்ட நிவேதயாமி யோகான் புஷ்பவேதான் புஷ்பவன் ஆயுர்வான் பவதி தேவதேவ சிகலாட்டவரி பிரமாணாபிஷேக மண்டலாபிஷேக சம்பத்ராபிஷேக திருக்கல்யாண வைபவ சோம யோதஷ மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஓம் அங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகற்று சென்று செஞ்செய்யும் அங்க பரிகொள்வான் ஆற்றல் அணிபுதுவை பைங்கமலன் தந்தரையான் பன்றபிரான் கொலை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமல் எங்கு பரிசரிப்பான் யார் என்று கோவிந்தா ஆதிகேச பெருமாள் ராதாரமண கோவிந்தா 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 கோவிந்தா. இந்திராயிரம் வர்ணாயிரம் குபேராயிரம் ஈசானாயிரம் யோகியிரம் வாயுவாயிரம் அக்னியிரம் அஷ்டத்தி பால தேவதாபினோ அக்னிமூர்த்தையோ ஆவாகேமி மகாவிஷ்ணு தேவதாபினோ மகாவிஷ்ணு ஆதிகேச பெருமாள் திருக்கல்யாண வைபவ தேவதாபினோ அக்னி தேவதாபினோ ஆவாகேமி ஆவாகன ஸ்தாபன அபகுண தேவதாபினோ ஓம் ஸ்ரீ மந்திரே நாராயணாய தேவாதிமஹே சர்வ விஷ்ணு பிரபயாத் ஓம் ஸ்ரீ மந்திரே. நமக்கெல்லாம் இப்படி காப்பு கட்டி பூ மாலை மாட்டி திருக்கல்யாண வைபவம் அதே போல இங்கே நமது ஆதிகேச பெருமாளுக்கு சம்பத் அபிஷேகம் முடிஞ்சு 108 சங்காபிஷேகம் நடைபெற்று அதன் பிரதான போல் காப்பு வஸ்திரமானது சமர்ப்பணம் செய்யப்பட்டார்கள். பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பெருமாளை வணங்க மறுத்தது வாராதமா கோவிந்தா கோவிந்தா
अंबालिका सांबविला संग्रीरम देवलीनो नारायण वैश्वदेवारी सामुद्री सीता भुवनेश्वरी महाविष्णुदिगाय नारायणाय सत्यनारायण सर्वो विष्णुप्रा ज्योतयाद திருக்கல்யாண வைபவ பாதார்ப்பணம் போற்றி போற்றிவோம். அன்பான பக்தர்களே, நமது பெஜால் கிராமம் ஒரு புனிதமான கிராமம். எல்லா ஊருக்கும் போயிருப்பீங்க. நாங்களே எவ்வளோ ஊருக்கு போயிட்டு சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு கும்பாட்சி பண்ணிட்டு திருக்கல்யாண வைபவம் மற்றும் எல்லா அனைத்து பூஜைகளும் போறோம். அப்படியேப்பட்ட பெஜால் கிராமம் ஒரு புனிதமான கிராமம். ஏன்னா எல்லா சுவாமியும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த சுவாமி. எல்லா ஊர்லயும் அது மாதிரி இருக்காருங்க. எல்லா ஊர்லயும் கோவில் இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த சிவாலயம், அந்த சிவாலயம் இருக்குன்னா ஒரு மைத்துனா இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அந்த பெருமாள் ஆலயம் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் ஆதிகேச பெருமாள் இந்த கும்பாசி முடிஞ்சு நம்ம ஸ்கூல்ல எப்படி வருஷம் ஆண்டு விழா பண்றோமோ அதே போல நமக்கு எல்லாம் பிறந்த தேதி நம்ம ஞாபகம் வச்சிருந்தா இன்னைக்கெல்லாம் பிறந்த தேதி கேட்டு விடுறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, கல்யாண நாள் உண்டா கல்யாண நாள் கொண்டாடுறாங்க. அதே போல இந்த கும்பாபிஷேகம் நாளை வச்சு வருஷம் சம்பத் அபிஷேகம் சொல்லக்கூடிய இந்த அபிஷேகமானது ஒரு சங்காபிஷேகம் பண்ணி சிறப்பான முறையில் அம்பாளுக்கு சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாணம் ஆபத்தை ஓடுறதுதான் திருக்கல்யாணம் பண்றீங்க. வருஷம் பண்றீங்க. சுவாமி சுத்தி வருது. நம்ம எல்லாம் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அதே போலதான் சுவாமிக்கு சம்பத் அபிஷேகம் வருஷம் இந்த திருக்கல்யாண விடாம சிறப்பான முறை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த உபயமானது ஐயா அவர்கள் பாண்டவன் சிந்தாமரையம்மன் அவங்க இந்த உபயமா அந்த சம்பத் அபிஷேகம் எவ்வளவு செலவானாலும் அந்த சம்பத் அபிஷேகத்துக்கு ஆண்டு செய்து சொல்லி பிரார்த்தனை பண்ணி அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த ஆதிகாச பெருமாள் அந்த திருப்பதி ஏமையில வராது தளபதி அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து குறைவற்ற செல்வத்தை கொடுத்து நீண்ட ஆயுள் கொடுக்குமாறு ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதனால எல்லாருக்கும் சிறப்பாக சொல்லி இந்த அபிஷேகமானது வருஷம் செய்யறாங்க. அந்த பெருமாள் ஆசீர்வாதம் செய்யுமாறு கேட்டுக்கொள்வாங்க. தொடர்ந்தால் போல் இந்த திருக்கல்யாண வைபவமானது மிகவும் சிறப்பா நமது விடாத கிராமத்துல வருஷத்துல முருகன் திருக்கெல்லாம் சிறப்பா இருக்குது. அதே போல பார்த்தா மாசி மகத்துல சிவபெருமானுக்கு சிறப்பா திருக்கல்யாணம் 5ஆம் நாள் மிக சிறப்பாக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுவது. சஷ்டியில 7ஆம் நாள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவமான நடைபெறுவது. இங்க இருக்கிற ஒவ்வொரு சுவாமி சக்தி வாய்ந்த சுவாமி மலைக்கோயில் காளி அதுல வந்து மாதம் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் பிரம்மாண்டமா ஒரு மாதம் என்ன செய்யறதுனாலும் கேப் கிடையாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பச்சையம்மன் அவங்களுக்கும் அருள் கொடுத்து இந்த மாசம் அந்த மாசம் அடுத்த மாசம் நான் செய்யறேன். வர வருஷம் பாத்தீங்கன்னா 2 தரம் 1 தரம் தான் செய்யணும் போடுது. அவ்வளவு கேப் இல்லை. நோட்டு ஃபுல்லாயிடுச்சு பேர் கொடுத்து அவங்களுக்கு அந்த பெரியாண்டவர் சுவாமி. அதே போல பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி அம்மனுக்கு ஆடி மாசம் தீப திருவிழாவில் சாயந்தரத்துல ஒரு 5 மணி நேரம் சந்திரகாப்பு செய்யப்பட்டு அந்த தீபாவளி செய்யறாங்க. தீபாவளி அம்மனுக்கு ஒவ்வொரு சுவாமியும் அந்த நம்ம என்ன நினைச்சு நம்ம வேண்டுறோமோ அது குறையில்லாத நடக்குது. ஏன்னா நைட்டு நான் 12 மணிக்கு 11 மணிக்கு கிளம்பி நைட்டு 2 மணிக்கு வந்து இந்த ஊர்ல வந்துட்டு இருக்க வண்டியில அந்த சுவாமி தான் வழிகாட்டிட்டு வராரு. ஒரு சின்ன வயசுல இந்த ஊர்ல இருந்து வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனாங்க அந்த மயில்வாகன் அவர்கள். ஒரு ஐயா நெருங்குணம் சுந்தரேஸ்வரர் ஐயா வந்து சின்ன வயசுல இந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனாராம். திருப்பி இப்ப 95 வயசாக இருக்கு. அவர் வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனதா அந்த சுவாமி வந்து அவர் ஒரு பாட்டு எழுதின ஒரு கதாசிரியர். அந்த பாட்டு எழுதி சுவாமி கனவுல போய் சிவபெருமான் போயிட்டு இந்த ஊருக்கு வந்து நான் வந்துட்டு போனேன் நீலகண்டேஸ்வரை பத்தி எனக்கு ஒரு பாட்டு கதை என்று சொல்லிட்டு பதிகம் எழுதி சொல்லிட்டு கனவுல சொல்லியிருக்காரு. அவர் ஏற்றி பார்த்தா அப்பறம் சுந்தர மாணிக்காசன் எப்படி நம்ம பதிகை எழுதோ அதே போல எனக்கு ஒரு பதிகை எழுதுன்னு சொல்லிட்டு அவர் கனவுல கொஞ்சம் நீலகண்டேஸ்வரர் சொன்னதால ஏற்றி பார்த்தோன்னே கரெக்டா மணி 2 மணி இருந்தான். அந்த 2 மணிக்கு எழுத ஆரம்பிச்சது விடிய 8 மணிக்கு எழுதி அந்த கல்வெட்டா அமைச்சு 1 லட்சம் ரூபாய் அந்த கல்வெட்டா அமைத்து நமது சிவாலயத்துல மயில்வாகன் அவர்கள் நேற்றுதான் பௌர்ணமி பூஜை போட்டு வச்சிருக்காங்க. நீங்க சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அதை படிச்சு பாருங்க. இந்த ஊரை பத்தி இந்த சுவாமியை பத்தி எல்லாமே கல்வெட்டுல எழுதிருக்காரு. அப்ப வந்து மாணிக்கவாசர் அப்புறம் புத்தர் எழுதுற மாதிரி இப்ப மனித ரூபமா அந்த சுவாமியை அவரு நாக்குல படிச்சு எழுதியிருக்காங்க. அப்பேற்பட்ட விசேஷமான ஊரு. அந்த
கல்வெட்டை போயிட்டு நீங்க கோவிலுக்கு போனா அந்த சைடு வச்சிருக்காங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமானுடைய ஐதீகம் உங்களுக்கு தெரியும். ஒரே தடவை அந்த ஊருக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ண வந்தார். அதன் பிறகு இப்ப அந்த கிழவனை சொல்லி அந்த எழுதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்வெட்டு வச்சிருக்காரு சுவாமி கோயில்ல. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சுவாமி. எதாவது வந்தாங்க, எதாவது பண்ணாங்க, சாமிக்கு கல்யாணம் பண்ணாங்க, எதாவது பண்ணாங்க, சாமிக்கு சோறு போனாங்க, நம்ம எல்லாம் சாப்பிட நீங்க மனசு நினைக்கூடாது. வீட்டுல இருக்கிறதும் சரி, இங்க வந்திருக்கிறதும் சரி, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த அப்பேற்பட்ட புண்ணியமான காஞ்சி சங்கராச்சாரியே வந்து இந்த ஊர்ல பணம் எல்லாம் போயிருக்கு. அப்ப அந்த கல்வெட்டுல இருக்கு அந்த சுவாமி எந்த ஊர் பச்சையாத்தா கோயிலையும் பாத்தீங்கன்னா முனி, வாமுனி, செம்முனி தான் இருக்கும். மற்ற விநாயகத்துல கற்பனை சாமி எல்லாம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமி இருக்காரு. அங்க ஐயா சொல்றாங்க இந்த பூண்டி மகான்லாம் வந்து போயிருக்காங்க. அந்த ஆதி சங்கராச்சாரிய பெரியவர் அவர் வந்து இந்த பச்சையாத்தால வணங்கி இங்க பணமழை பூண்டிருக்கு. அப்பேற்பட்ட புனிதமான பூண்டி இது. மற்ற ஒரு எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் இங்க நீங்க வந்து கூடிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கட்டது தான் கூடியிருக்கீங்க. அப்பேற்பட்ட விசேஷமான ஊர்ல ஒவ்வொரு விழாவும் பிரம்மாண்டமா இன்னும் யாரையும் வந்து செய்ய போறாங்க, விழா பண்ண போறாங்க, தேரு ராஜகோபுரம் கட்ட போறாங்க. பச்சையாத்தாளுக்கு இந்த மரத்தேர் வந்த உடனே பச்சையாமனுக்கு ஒரு சின்ன மரத்தேர் 20 லட்சம் ரூபாய் அவருக்கு செஞ்சு கொடுத்தாரு. சின்னதா இந்த பெரிய தேர் ஓடனோட அடுத்த நிமிஷம் அந்த பச்சையாமனுக்கு 20 லட்சம் ரூபாய் குதிரையோட சக்கரத்தோட மேல் கலசத்தோட மரத்தேர் வச்சு செஞ்சிருக்காங்க. அதை வர பௌர்ணமி வந்து காலையில அம்பாளுக்கு பௌர்ணமியில 3 சுத்து அங்க அலங்காரம் பண்ணி கேட்க போறாங்க. ஏன்னா அம்மாசை பண்ணிருக்காங்க. அதனால அம்மாசை 12 தேர் வைக்க முடியாது. திருத்தணியில, திருச்செந்தூர்ல, திருப்பதி வைக்கிறாங்க வெளித்தேரு. அதே போல இந்த மரத்தேர் பௌர்ணமியில பச்சையாமலுக்கு காலையில வர பௌர்ணமியில இழுக்க போறாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான ஊரு. அந்த மாதிரி ஊர்ல நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணா நாங்களாம் ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கோம். இப்ப சாதாரணமா இப்ப நீங்க வந்துட்டு போன ஐயா வந்து 5000 10,000 கும்பாசம் பண்ணி அப்பேற்பட்ட எங்களெல்லாம் அந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தி விட்ட ஐயா அவருக்கு புஷ்பராஜ் அவர்கள் தெய்வமாயிட்டாரு. அவரு முதல்ல எங்களை அறிமுகப்படுத்தி இந்த ஊர்ல அறிய வச்சு சிறப்பான முறையில் ஒவ்வொரு பூஜையும் செஞ்சு பல ஆயிரக்கணக்கான கும்பாசத்தை பண்ணவர். பல ஆயிரம் இடத்த போய் வந்து காளேஸ்வரம், ராமேஸ்வரம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த ஐயா அவர் தெய்வமாயிட்டாரு. அவர் போய் தெய்வமாய் நம்ம எல்லாம் அருள்பாலிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட விசேஷமான ஊர், புனிதமான ஊர். விடாதுன்றது ஒரு புனிதமான ஊரு. எல்லா சுவாமி சக்தி வாய்ந்த சுவாமி. அப்பேற்பட்ட இந்த ஊர்ல ஏதோ வந்தாங்க போனாங்க சாதம் கொடுத்தாங்க நான் வாங்கி போனேன் கூட நீங்க எல்லாரும் பாக்கியம் பண்ணிருக்கீங்க. கண்ணால பார்த்து காலால கேட்டதுக்கு பெரிய பாக்கியம். இங்க வந்துட்டு போன ஐயா நாங்க வேற ஒரு ஐயாவெல்லாம் சுவாமியை பூஜைக்கு கூட்டிருந்தோம். இந்த பூஜைக்கு வந்த ஐயா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கும்பாசம் பண்ணி வீரகாலத்துல 2ஆம் இடம் திருப்பூர்ல பெரியான கணபதி சொல்லக்கூடிய வீரேஸ்வரர் பிரகநாயகி சமேத வீரேஸ்வரர் பெரிய கோயில் கும்பாசம் 64 கூட்டம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கும்பாசம் பண்ணி அவர் வந்துட்டு போன பெரிய ஐயா. அவரு பெரிய சிவாச்சாரிய வந்துட்டு போனார். அப்பேற்பட்ட அவரே வந்துட்டு நான் மாசம் பூஜைக்கு வராந்தார். அப்பேற்பட்ட புனிதமான இந்த ஊர். இந்த ஊர்ல நான் எந்த விழாவும் தான் வருவேன். நான் வந்து அறி வச்சுதான் ஓன் சொல்லிட்டு போறாரு. ஏன்னா கும்பாசம் பண்ணாலும் எதை பண்ணாலும் நான் வந்துட்டு இந்த ஊர்ல வரி வைப்பேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என் காசு வேணாம் அவரு பூஜை போட்டு போறாண்டாரு. அப்பேற்பட்ட ஐயா அவரு. அப்பேற்பட்ட புனிதமான ஊர்ல நம்ம எல்லாம் சிறப்பா செய்யலாம். மாசாம டெய்லி அன்னதானம் பார்த்துட்டு இப்ப டெய்லி 50 பேருக்கு அன்னதானங்க சிவகோயில இங்கே டெய்லி அன்னதானம் வயசானவங்க ஒரு அன்னதானமான உபயோகமா ஏற்பாடு பண்ணி டெய்லி சிம்பிளா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் இவருக்கு அதிகமாயிடும். இப்ப 50 பேர் தான் நாளைக்கு 100 பேர் அது அன்னதானம் பிரமாண்டமாயிடும். அந்த பாரத கதையில அன்னதானம் அங்க போடுறாங்கன்னு சொல்லி கை காட்டுறதுக்கு அவருக்கு பெரிய பாக்கியமா. அன்னதானம் அங்க போடுறாங்க, ரூம் போடுறாங்க, அங்க போய் பாருங்க சாப்பிடுன்னு சொன்னதுக்கு அப்ப கை காட்டுறதுக்கு அப்பேற்பட்ட பாக்கியமா. இந்த விடாது கிராமத்துல எந்த பூஜையா இருந்தாலும் அன்னதானம் தான். பிரதோஷமா அன்னதானம், பைரவ பூஜா அன்னதானம், பௌர்ணமி பூஜா அன்னதானம், கல்யாணமா அன்னதானம், எந்த ஒரு பூஜானாலும் அன்னதானம் இல்லாத விழாவே கிடையாது. அப்பேற்பட்ட அன்னதானமானது இந்த விடாது கிராமத்துல சிறப்பான அந்த செய்யறவங்க வேண்டும். மேலும் இந்த அம்பாவோட ஆசீர்வாதத்துல பெருமாளோட ஆசீர்வாதத்துல சிறப்பா நடக்கணும். எல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணீங்க. இந்த திருக்கல்யாண வைபவம் மனசுல சுவாமிக்கு நம்ம புதுசா கட்டணும் இல்லையா? அதே போல நமது மாநில ஜனங்களுக்கு 60 கல்யாணம் பண்ணுவாங்க. அதுதான் 60, 70, 80 கல்யாணம் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த திருமாங்கலை மாற்றுவாங்க. அப்படியெல்லாம் நம்மளுக்கு சுவாமிக்கு வந்து வருஷம் மாற்றுவாங்க. அந்த திருக்கல்யாணம் சுவாமி தாலியை கட்டும் போது அவங்க சுமங்கலையா இருக்கிறவங்க தாலியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. அச்சதை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அச்சதை ஏற்கனவே சொன்னது போல சுவாமி இங்க ஆச்சாரமா பூஜை பண்ண குருக்கள் வந்து பெருமாளே
ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் அச்சனை போடுவது, இந்த அச்சனை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா நல்லது நடக்கும். அப்பேற்பட்ட புனிதமான கிராமத்துல, நம்ம விரால கிராமத்துல சிறப்பான முறையில் கல்யாண வைப்போம் வருஷம் வருஷம் நடக்கும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி வேறு வேறு விழாலாம் வந்து பிரமாண்டமா நடைபெறுவது. சாதாரண கோவிந்தா 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 ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஆபத்பாண்டவ கோவிந்தா அநாதரட்சக கோவிந்தா அநாதரட்சக கோவிந்தா ஆபத்பாண்டவ கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோடாகம்பா கோவிந்தா கோவிந்தராஜா கோவிந்தா பட்டவத்தலா கோவிந்தா பாரத்பிரியா கோவிந்தா பாரத்பிரியா கோவிந்தா. துரோகியமான வந்து இந்த பஞ்சபாட துரோகியம் பாஞ்சாலி சேலை உருவத்துல ஆபத்பாண்டவா அநாதரட்சகான்னு தூக்கி கை தூக்கி இந்த பகவான் எல்லாருக்கெல்லாம் அவர் கை காட்டி மலமலையா சேலை வந்து குளிச்சுட்டே இருந்தது. அந்த பகவான் குரு துரியோதனை ஈர்க்க அந்த சேலை வந்துட்டே இருக்கா. எங்கெல்லாம் வந்து யாரு கொடுக்குறாங்க என்ன பண்றாங்க தெரியல. அப்பேற்பட்ட பகவான் சாதாரணமான பகவான் இல்லை. இந்த சிவபெருமானுக்கு எல்லாருக்குமே வேஷத்தை போட்டு அந்த மாயக்கான வேஷத்தை போட்டு அந்த இது பண்ணணும் பகவானா. அப்பேற்பட்ட பகவான பேர் நல்லா எதுவும் சத்தமா சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேங்க. சொல்றது திருப்பி கேட்கலாம். ஆபத்பாண்டவா அநாத ரட்சகா அநாத ரட்சகா ஆபத்பாண்டவா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா பக்தவத்சலா பாகவத்பிரியா பக்தவத்சலா பாகவத்பிரியா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா
வெங்கடேச ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச பக்த பக்தலாம் பாவப்பிரியம் ஆமத்பாண்டவம் அநாதிரட்சகம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீ வெங்கடேசம் தட்டில் கட்டுறாரு श्रीदेवी भूदेवी कल्याण वैभवमे मंगल मंगलम जय मंगलम श्री रामचंद्रனுக்கு जय मंगलम ओम स्वामदेवस्तु सजीवत्वं समर्पयामि सर्वविघ्नोपशान्ते नमः समस्तात्रिकतरा परमेश्वरस्य परमेश्वरे प्रीत्यर्थं ओम जयराय नमः ओम माधवाय नमः ओम गोविन्दाय नमः ओम गोविन्दाय नमः ओम मधुसूदनाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम वामनाय नमः ओम ऋषिवेशाय नमः ओम भक्तवत्ताय नमः ओम शंभु चक्राय नमः ओम श्रीदेवी भूदेवी समेत वामाय नमः ओम ज्येष्ठाय नमः ओम रौद्राय नमः ओम काली नमः ओम कलवनाय नमः ओम बलभद्राय नमः ओम स्वरूप नमः श्रीदेवी भूदेवी समेत श्रीनिवास कल्याण वैभव आधार पुनर्मूर्ति मूर्ति ओम गुरुओम भयम ओम गुरुओम समर्पयामि ओम गुरुओम भयम ओम गुरुओम समर्पयामि द्रौपदी वेद काली गणपति कली फल ताम्बूलं समर्पयामि आनंदनाय ज्ञातने समर्पयामि ओम योगान गुरुं वेद पुत्रवान उदावान गुरुवान गोजे चंद्रबाबा अपामुत्वान पुत्रवान उदावान गुरुवान आयनंद अहिलांड होदे ब्रह्मांड गोदावस्तवदा श्रीनिवास पेरुमाल बादार कैतल नेरेगने अपमवल गोरे कैतल नेरेगने अपमवल गोरे कत्तियदने मुगं हरिबेने कत्तिरमदियवर बुद्धि लोरे बाबा कत्तिरमदियवर बुद्धि लोरे बाबा तत्पदेवने गोरे करेदेनु मतमुमदियमु वैद्यधर्मरन मगन मतमुमदियमु वैद्यधर्मरन मगन मक्कोरइदरे गोरे मदयाने मतल वैद्यने उट्टमि बुदलवने मतल वैद्यने उट्टमि बुदलवने मतल बुदलवने गोरे पनिवेने महागणपति जय गणपति राज गणपति वीर गणपति राम गणपति बादार पुनर्मूर्ति मूर्ति ओम आदिकेश्वर पेरुमाल பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு 13,000 மல்லாண்டை திரும்ப மணிமன்னாவும் சேவடி செய்தி திருக்காப்பு ஆதிகேச பெருமாள் பாதார்ப்பணம் மூர்த்தி மூர்த்தி ஓம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேச பெருமாள் தனம் தரும் கல்வி தரம் உன்னாலும் தலைவரி அமரம் தரும் நலனை எல்லாம் தரும் தெய்வ சுகம் தரும் அன்பம் என்பதற்கு கணம் தரும் போடா அபிராமி கரைத்தங்களே ஆதிகேச பெருமாள் பாதார்ப்பணம் மூர்த்தி மூர்த்தி ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி பாதார்ப்பணம் மூர்த்தி மூர்த்தி ஓம் गोविंदा गोविंदा